வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக் வந்து செம்மையா இருக்க போகுது. இது வந்து 9வது வாரம். 9வது வாரத்துல இந்த ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்க் வந்து வரப்போகுது. அது பார்க்கவே செம்மையா இருக்கும். யார் ஏஞ்சல்ஸா இருக்க போறாங்க, யார் டிமானா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்லாம் குடுக்குறப்ப தான் வந்து செம்மையா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒண்ணு குடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மொக்கையா போச்சு. அந்த ராஜா ராணி அந்த டாஸ்க்ல வந்து மஞ்சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதியா இருந்தாலும், தீபக் இவங்கலாம் படைத்தளபதியா இருந்தாலும், அவங்க தான் வந்து ஸ்கோர் பண்ணாங்களே ஒழிஞ்சு, அங்க அந்த சைடு ராஜாவா இருந்தா, ராணவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனாலாம் வந்து பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த வீக்ல வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த முதல் ப்ரோமோல வந்து முதல் ப்ரோமோ வேற லெவல். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீக்ல யார் ஒழுங்காவே வேலை செய்யல அப்படிங்கிறப்ப தர்சிகா அவர்கள் வந்து நம்ம ராணவ் அவர்கள சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேலை செய்யறாப்புல யார் நடிக்கிறா அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது 2ல யார் யாரா இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்லணும். அந்த அடிப்படையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வேலை செய்றாப்புல ஆ, ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் தான் அத ஒரு ஆக்டிங் தான் காட்டிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு, அங்க வந்து வேலையே செய்யல. நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்றாப்புல எல்லாத்தையும் ஏமாத்தி மத்தவங்கள வேலை வாங்க வச்சுடுறாங்க அப்படிங்கிறாப்புல மஞ்சரியோட குற்றச்சாட்டா இருக்கு. டக்குன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னொருத்தவங்க வராங்க. இன்னொருத்தவங்க வந்ததுக்கப்புறம் யாரு? நம்ம பவித்ரா. அவங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரிய டார்கெட் பண்றாங்க. பவித்ரா வந்து பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரிய வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்து கோடு போட்டு வச்சுடுறாரு. அந்த கோடு பின்னாடி நீங்க போறீங்க. முத்துவவே ஃபாலோ பண்றீங்க. முத்து வந்து என்ன பண்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, அவர் என்ன கோடு போட்டு ஒரு 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 பிளானோட ஒரு அந்த வீக்ல வந்து அவருக்கு நடந்துட்டு இருக்காரோ, அத வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து அப்படியே பின்னாடியே அவருக்கு வந்து இது பண்றாப்ல பண்றீங்க அப்படிங்கிறாப்ல வந்து பவித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க்க முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறார். என்ன நீ என்னைய சொல்ற? என்னைய பார்த்தா அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மஞ்சரியும் சேர்ந்து ஆர்கியூமென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பண்றாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல கோச்சிட்டு வந்துடுறாங்க. திருப்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் சௌந்தர்யாவ சொல்லிட்டாங்க. மஞ்சரி நீ என்னைய சொல்லிட்டல்ல, நான் சும்மா இருப்பேனா? நான் வந்து உங்களுக்கு பதிலுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதே வார்த்தைய சொல்றாங்க. சுத்த வேஸ்ட்டு. அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. வேலையே செய்யல. நல்லா ஏமாத்துறாங்க. ஓபி அடிக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள் மஞ்சரிய சொல்லிடுறாங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு பிக் பாஸா இருந்தாலும் சரி, இந்த சீசன் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சீசனும் சரி, ஒருத்தர் வந்து நம்மள குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களே திருப்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, பதில் தாக்குதல் குடுக்கறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து மஞ்சரி சொன்னதுக்கு மஞ்சரி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ராவும் மஞ்சரியை வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் லிஸ்ட் பண்ணும்போது இந்த வீக்ல மொத்தம் 6 நபர் வந்து மஞ்சரியவே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அவங்க வாண்டடா வம்பிழுக்குறாங்க. அவங்க பண்றதே சுத்தமா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய வந்து நாமினேட் பண்ணாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வீக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரியா தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, பார்த்து ஒழுங்கா இருந்துக்குமா, இல்லன்னா இந்த வீக்கோட நீ வெளிய போயிருவ அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரியா தான் இந்த வீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ மொத்த கண்டஸ்டன்ட்டுக்கும் மஞ்சரிய வந்து புடிக்கல போல. இது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது சரி, நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கும்போது சரி, போன வீக்ல நடந்துக்கிட்ட விதம் பார்க்கும்போது, மஞ்சரிய வந்து சுத்தமா யாருக்குமே புடிக்கல அப்படிங்கிறது தெரியுது. அவங்க கேம் ப்ளே பண்றது வந்து சரியில்ல அப்படிங்கிறதும் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படி இந்த வீக்ல வந்து மஞ்சரி இருப்பாங்களா? நாமினேஷன் லிஸ்ட்ல வேற இருக்காங்க. பட் அவங்க எலிமினேட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சாச்சனாவும் இருக்காங்க. பட் வந்து போன வீக்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. சிவகுமார் வெளிய போனாரு. அது வந்து சாச்சனா போயிருக்கணும் அப்படின்னு வெளியில வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.